லோ பட்ஜெட்டில் ஏகப்பட்டவர் இடம் கேட்டீங்க. எனக்கு அந்த லோ பட்ஜெட்டில் வேணும்னு சொல்லி நிறையா ஃபோன் கால் வந்துச்சு. இன்றைக்கி ஒரு லோ பட்ஜெட்டில் இடம் கொண்டாந்துருக்கேன். ரேட்டை முதற்கொண்டு சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் பட்ஜெட்டுக்கு ஓகேனா உடனே கால் பண்ணி நேரில் வாங்க. கட்டாயம் இந்த இடம் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஓகேன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப லோ ப்ரைஸில் தான் இடத்த கொண்டாந்துருக்கேன். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, நம்ம தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு தாலுகா. கயத்தாறுலேருந்து தேவர்குளம் போகிற ரோட்டில், மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக இந்த இடத்துக்கு வரதுக்கு ஒரு 500 மீட்ரு, 1/2 கிலோமீட்டர் உள்ளே வரணும். தேவர்குளம் கயத்தாறுலேருந்து இங்கே வரதுக்கு ஒரு 4 கிலோமீட்டர். கயத்தாறு டு இங்கே இடத்துக்கு வர 4 கிலோமீட்ரு. கயத்தாறு டு தேவர்குளம் போகும்போது தேவர்குளத்து ரோட்லேருந்து இங்கே வர 500 மீட்ரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோட்லேருந்து உள்ளே 500 மீட்ரு வரணும். 1/2 கிலோமீட்ரு. ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. மெயினில் இருந்தே நமக்கு வந்து ராணி மங்கம்மா சாலைன்னு சொல்லுவாங்க. ஒரு 30 அடி பாதை கூட தான் இருக்கும். நான் 30 அடின்னு சொல்கிறேன், கூட தான் இருக்கும் டாக்குமெண்ட்டில் பார்த்தா. நமக்கு இடத்துக்கு 2 பாதை இருக்குது. நம்ம இடத்து வரைக்கும் பாதை வந்துடும். இடத்துல வந்து அப்படி காரில் வந்து இறங்கலாம். அப்படி ஒரு இடம். ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டு. நல்ல செம்மண். இந்த மாதிரி இடங்களை வாங்கி போடுங்க. தோப்புலாம் உருவாக்க சரியான இடம். இடத்த சுற்றி பாருங்கள். அங்கெல்லாம் தென்னந்தோப்பு தான் இருக்குது. தோப்புலாம் உருவாக்குங்க. ஏன்னா வாங்கி உருவாக்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாபம். நீங்கள் தோப்போடு வாங்கினீங்கன்னா கிட்டேயே போக முடியாது. அந்த அளவுக்கு ரேட்டு இருக்குது. இந்த மாதிரி இடங்களை வாங்கி நீங்கள் தென்னந்தோப்பு, எலுமிச்சை, கொய்யா என்ன வேணாலும் போட்டாலும் இந்த மண்ணுக்கு என்ன வேணாலும் வரும். தண்ணி சரமும் சூப்பராக இருக்கும். ஒரு சூப்பரான லோ பட்ஜெட்டில் கொண்டாந்துருக்கேன். நம்ம இடத்துல வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா, இந்த இருக்குது பாருங்கள், டவர் லைன். இடத்துக்குள்ளே டவர் கிடையாது. டவர் வந்து பக்கத்து பிஞ்சையில் இருக்குது. நம்ம இடத்துக்குள்ளே தெற்கு பக்கம் லாஸ்ட்டு கடைசி போயிடும். கடைசி கார்னரில் லைன் மட்டும் உள்ளே போகுது. சென்டரில் உள்ள போல் கடைசி உள்ளே போகுது. என்னடா இடம்னு சொன்னால் ஃபுல்லாக வேலியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஒரு இடத்த கொடுக்கணும்னு ஓனர் முடிவு பண்ணிட்டாங்கன்னா மேக்ஸிமம் அதை வந்து அப்படி போட்டுருவாங்க. நீங்கள் வாங்குகிற ஆள் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா, பணம் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டோசர் வச்சு க்ளீன் பண்ணி உழவு அடித்து பிஞ்சையை சூப்பராக்கி உங்கள் கையில் கொடுத்துருந்தோம். நமக்கு அதே மாதிரி வடக்கு பக்கம் இந்த வேம்பு தான் பொலி. அந்த வேப்ப மரம் இருக்குது பார்த்தீங்களா, இதான் பொலி. நமக்கு இதான் கடைசி முடியுது எண்டு. வடக்கு பக்கம் ஒரு நல்ல சொத்து, நல்ல செம்மண் பூமி. இந்த ஏரியா ஃபுல்லாமே அக்ரிகல்ச்சர், விவசாயம் தான் பார்க்குறாங்க. வாங்கி தோப்பாக உருவாக்குங்க. தண்ணி சரம் சூப்பராக இருக்கும். 3.25 ஏக்கர் மொத்தம். நம்ம இடத்துல தெற்கு பக்கம் கடைசி தான் லைன் போகுது. மற்றபடி சென்டரில் போல். இன்னொன்று, இந்த இடத்துல பன்னி வளர்க்கலாம். சூப்பர் இடம் பன்னி வளர்க்குறதுக்கு. ஏன்னா ஒதுக்குப்புறம் நிறைய பேர் கேட்பாங்க. பன்னி வளர்க்க வந்து ஒதுக்குப்புறமான இடம் தான் லாக்கி போடும். அந்த மாதிரி இடம் கூட இதில் பன்னி வளர்க்கலாம். மொத்தத்தில் இந்த 3.25 ஏக்கருக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸு, ஒரு ஏக்கர் விலை வெறும் 6 லட்சம் தான். மொத்தம் 3.25 ஏக்கரு. அதுலேயும் ரேட்டு பேசலாம்.